நம்ம இன்னைக்கு பீர்க்கங்காய் வச்சு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவான காம்பினேஷனா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவு பீர்க்கங்காய் இருக்கும். இதோட தோலை சீவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காவை ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆக்கிடுங்க, நல்லா தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா இது போல் கட் பண்ணிக்கோங்க. இந்த வெளியில் வர தோல் இருக்குல்ல, இதை நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. இதை வச்சு நம்ம சட்னி அப்படி இல்லைன்னா துவையல் கூட பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தோலை சீவி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை. நான் இப்போ காமிக்கிறது போல் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு சைஸில் இருந்தால் ஓகே. இப்போ 2 பீர்க்கங்காயவும் நான் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பீர்க்கங்காய் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். கடைசியில் நம்ம கிரேவி ப்ரிப்பேர் ஆகி வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் முழுமையாக வதங்கட்டும். வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பீர்க்கங்காய் நல்லா வந்து சாஃப்ட் ஆகணும். அதோட சைஸ்லேருந்து நல்லா சின்னதாக சுருங்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயிலே தான் வதக்கி விட போகிறோம். அப்போ தான் நம்ம கிரேவி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் வந்து நல்லாவே வதங்கிருச்சு, நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துடணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் எப்படி வீட்டிலேயே அரைக்கணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பவுடரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவு மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக நார்மல் மில்க், அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பால் சேர்க்க பிடிக்காதவங்க தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கொதி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி வெந்து வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்லா மணக்க பீர்க்கங்காய் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக காய்கறி பிடிக்காத குழந்தைங்க கூட நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீர்க்கங்காய் கிரேவி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.